வணக்கம் உங்கள் விவசாயி. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீன்ஸ் தோட்டத்தை பற்றி அதை தான் ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம். லாபம் வருமா வராதா, எதுக்காக அந்த டொயினில் அப்படி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லோரும் கேட்ட கேள்விக்காக அந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டொயின் எதுக்காக இழுக்கிறது அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். இங்கேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் தான் டொயின் இழுப்பாங்க. இப்போ நம்ம எதுக்காக அது ஃபுல்லாக மேலே டொயின் இழுத்துருக்கோன்னா, ஃபுல்லேருந்து இது வரைக்கும் என்ன ஈல்டு வருமோ அந்த ஈல்டு நம்ம இந்த பந்தலில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொடி ஏறி இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாக அப்படியே அடர்த்தியாக ஃபுல்லாக அடிச்சிச்சின்னா அப்படின்னா ஹீட்டுக்கு பூவெல்லாம் கொட்டி போயிடும். இப்போ மேலே பந்தல் ஏறி வந்துச்சுன்னா கொடி ஃபுல்லாக நல்லா நமக்கு காய் வர்றதுனால நமக்கு டொயின் அதனால தான் இழுக்கிறோம். அதான் விஷயம். அடுத்து லாபம் வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். லாபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல்லாக இப்போ நீங்கள் எந்த பீன்ஸு சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, எந்த அளவுக்கு ஹீல்டு வருமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு லாபன்றதே வரும். பீன்ஸை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது ஒரு கிலோவுக்கு 25 ரூபாய்க்கு மேலே போணுச்சுன்னா நமக்கு லாபன்றது நமக்கு நல்லபடியாகவே கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விவசாயிகளும் நான் என்னுடைய சஜஷன் இதில் நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பச்சை பீன்ஸ் தான் போடுவேன். அதனால் பச்சை பீன்ஸ் ட்ரை பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. வெயிட் நல்லா வரும். அதுபோக 20 ரூபா 25 ரூபா விற்றா கூட நமக்கு லாபன்றது அந்தளவுக்கு இது குறையாமல் 25 ரூபா விற்றுச்சுன்னா நமக்கு லாபம் அந்தளவுக்கு வருங்க. நம்ம சொன்ன விஷயம் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.